வணக்கம். நான் விஆ டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பற்றி. அதாவது இந்த வருஷம் போர்டு எக்ஸாம் எழுதியிருக்கீங்கல்ல, 2025 டு 2026 10th போர்டு எக்ஸாம் எழுதின பசங்களுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது. நீங்கள் வந்து இப்போ போர்டு எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ ஆஃப்டர் அப்பியரிங் நீங்கள் வந்து அந்த போர்டு எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் உங்களுக்கே அதாவது செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? நான் அவுட் ஆஃப் 80க்கு எவ்வளோ வாங்குவேன், அவுட் ஆஃப் 100க்கு நான் எவ்வளோ வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி போர்டு வந்து ஒரு நல்ல சூப்பர் இது கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, யூ கேன் பெர்ஃபார்ம் செகண்ட் டைம் இந்த சேம் அகாடமிக் இயர். அதாவது இதே அகாடமிக் இயரில் தான் நீங்கள் 2வது தடவையும் வந்து உங்களால் போர்டு எக்ஸாம் எழுத முடியும். இது வந்து கேட்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தானே? அதாவது போர்டு வந்து இந்த இயர்லேருந்து 2025லேருந்து 2026க்கு வந்து நீங்கள் 2 தடவை போர்டு எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அப்படி தானே? அந்த செகண்ட் டைம் நீங்கள் அப்பியர் ஆகிறது அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. இட் இஸ் நாட் அ மேண்டேட்ரி. ஏன் அப்படின்னா, யாருக்கு இது வந்து உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் போர்டு எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அதில் நீங்கள் அவுட் ஆஃப் 5 சப்ஜெக்டில் யூ கேன் சூஸ் எனி 3 சப்ஜெக்ட்ஸ். அந்த 3 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது ஆப்ஷனல். அதாவது உங்களுடைய அந்த குழந்தையோடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் அது நினைக்கலாம். அதாவது நான் வந்து சயின்ஸ் சரியாக எழுதலை, இல்லை மேக்ஸ் சரியாக எழுதலை, சோசியலோ என்ன சப்ஜெக்ட்டுன்னு அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ அதில் மேக்ஸிமம் 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் வந்து சிபிஎஸ்சி போர்டு வந்து கொடுக்குது. செகண்ட் சான்ஸுன்னு கொடுக்குது அப்படின்னா, அப்போ எனக்கு வந்து தனியாக ரிசல்ட் வருமா? அதாவது நான் வந்து இதை செகண்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் ஆகி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஆனால் உங்களுடைய மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான செகண்ட் சாய்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து எப்போ வரும் அந்த எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மந்தில் கால் ஃபார் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ மார்ச் 31 அதுதான் வந்து அதாவது லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங். அந்த செகண்டாக நீங்கள் அப்பியர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, த்ரூ ஸ்கூல் வழியாக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பியர் பண்ணணும். அப்போ அந்த இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போய் அவங்கக்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஐதர் இல்லைனா ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, மேக்ஸிமம் 3 மினிமம் 1. இல்லை நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் இன்னொரு தடவை ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னாலுமே நோ நீட் டு ஒரி அபவுட் தட். நீங்கள் இன்னொரு தடவை எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. ஒருவேளை அந்த போர்டு எக்ஸாம் டயத்தில் இப்போ நான் வந்து டியூ டு இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்னாலேயோ இல்லை ஹெல்த் இஷ்யூஸ்னாலேயோ என்னால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ் தான் இந்த வந்து செகண்ட் அட்டெம்ப்டில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த மார்ச் 30 ஆர் இப்போ வரைக்கும் 31ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம் அதை அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து சிபிஎஸ்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் செகண்ட் டைமும் நீங்கள் வந்து போர்டு எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதாவது இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மே ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த நீங்கள் ஆல்ரெடி இப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற போர்டு எக்ஸாமுக்குரிய ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ அந்த ரிசல்ட் ஓரியன்டாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண ஒரு 1 hour மேக்ஸிமம் வந்து 4-5 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம் வந்து அவங்க டைம் டேபிள் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர் உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்தடுத்த அதாவது நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வந்து நீங்கள் 11th போகும்போது இந்த 2 அவுட் ஆஃப் நீங்கள் வந்து ஒருவேளை ஏதோ ஒரு குழந்தை வந்து 2 போர்டு எக்ஸாம் இப்போ நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, அதில் பெஸ்ட்டாக நீங்கள் எந்த மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய 11th குரூப் எடுக்கலாம் அதுக்காக. ஸோ அதனால என்ன ஆயிரும்னா, மே மந்தில் இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சுருவாங்க. தென் ஃபாலோட் பை இமீடியட் ரிசல்ட். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூலை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி அதுக்குரிய ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வருஷம் வந்து சிபிஎஸ்சி உங்களுக்காக இந்த இதை செஞ்சுருக்காங்க. ஸோ இதை ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ஒருவேளை இல்லை நான் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸே நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த செகண்ட் டைம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு
11th நீங்கள் என்ன குரூப் எடுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த குரூப்புமே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் சூஸ் பண்ணி எந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து படிக்க விரும்புகிறீங்களோ அங்கே போய் அட்மிஷன் போட்டுருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.